தங்கம் எங்கே கிளம்பிட்டீங்க? எங்கே கிளம்பிருக்கீங்க? என்ன பண்ண போகிறீங்க? சமையல் பண்ண போகிறீங்களா இன்னைக்கு? என்ன ஸ்பெஷலு? சிக்கன் குழம்பா மீன் குழம்பா? இல்லை மீன் குழம்பு. என்ன குழம்பு? போகலாமா? எங்கே பலா மரத்துக்கு அடியில் நிற்கிறீங்க போல். பலாப்பழம் நிறைய காய்ச்சிருக்கேன், எனக்கு ஒன்று தரீங்களா? பலாப்பழம் நிறைய காய்ச்சிருக்கேன் மரத்தில், தரீங்களா? எடுத்துக்கலாமா? ஓகே. பூத்தங்கம் எங்கே வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? டான்ஸ் ஆட போறீங்களா? கொள்ளரோட அது சூப்பர். முந்திரி தோப்பு போல ஃபுல்லா முந்திரி தோப்புக்கு வந்திருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? அப்புறம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சாப்பாடு சமைக்க போறீங்களா? என்ன சமையல்? மீன் குழம்பு வைக்க போறோம். கொல்லைக்குள்ள மீன் குழம்பு வைக்க போறீங்களா? தோப்புல ஒரு மீன் குழம்பு. சொல்லுங்க. வாங்க செய்யலாம். டான்ஸ் ஆடுங்க. தங்கம்மா கொல்லைக்கு வந்துட்டோமா? இது பேர் என்ன? முந்திரி தோப்பு. முந்திரி தோப்புக்குள்ள ஒரு சமையல். சமைக்கலாமா? எங்க முந்திரி பழம்லாம் காட்டு பார்ப்போம். அதை பாரு முந்திரி பழம் நிறைய பறிச்சாச்சுல, அதான் கொஞ்சமா இருக்கு. நிறைய இருக்கிற இடத்துல நிறைய காட்டலாம். சரியா? இந்த பாரு பழம் வர பாரு. பலாக்காலாம் பத்தியா? பழம் மரத்துல பலாக்காய் எப்படி காய்ச்சல் பத்தியா? தென்னை மரம், தோப்பு எல்லாமே இருக்கு பத்தியா? அங்க என்ன இருக்கு? அந்த சைடு பாரு. அந்த சைடு காட்டுங்க. அம்மா என்ன பண்றாங்க? அடுப்பு தோண்டிட்டு இருக்கோம். சமைக்கிறதுக்கு அடுப்பு பாரு. என்ன பண்ற? தண்ணியில கொல்லியில தண்ணியில விளையாடுறியா? அதுக்கு அரிசி கழுவணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். இவ்வளோ புளி போட்டுக்கணும். தண்ணி ஊற்றலாமா? விறகு வைக்கலாமா? அடுத்து காசு பண்ணி அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சா? சாதம் ஃபஸ்ட்டு அரிசி களைஞ்சி வச்சிட்டிங்க. இப்போ சாதம் வடிக்க போகிறோம். அடுப்பு நல்லா எரியுதா? என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்களா? என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? அடுத்து என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணலாமா? ஓகே. என்ன மீன் தங்கம்? காணாங்கத்தை மீனா? நல்லா இருக்குமாங்க? சமைக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கழுவு போடலாமா? ஓகே. வாஷ் பண்ணிடலாமா? மயில் மீன் கழுவ ஆரம்பிச்சாச்சா? மீன் கண்ணா? மீன் கண்ணு குழம்புல போட்டு சமைச்சோன்னா நல்லா சத்து கிடைக்கும்டா. அதனால தான் கண்ணோட இருக்கு மீன். க்ளீன் பண்ணலாமா? கடிக்காது கடிக்காது.
ஹர்ஷி என்ன பண்ணுறாங்க அம்மா? அம்மா சோறு வடிக்காங்க. சோறு அடிக்கிறாங்களா? ஓகே. மீன் குழம்புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? என்னென்ன எடுத்து வச்சுருக்கீங்க? மீன் எங்க பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷாக மீன் கழுவி எடுத்து வச்சாச்சு. மீன் கழுவி எடுத்து வச்சிட்டிங்களா? வெயில் நாள்ன்றதுனால ஈயோட டிஸ்டர்பன்ஸ் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை பட்டு மீன் கழுவிட்டிங்களா? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. புளி அப்புறம் என்ன எடுத்து வச்சுருக்கீங்க? எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு, கடுகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மீன். குழம்பு வைக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இவ்வளோ கவர் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம்? வானல்ல எண்ணெய் போட்டுக்கலாமா? ஹர்ஷி கொஞ்சம் முன்னாடி வா. வானல்ல எண்ணெய் போட்டுக்கிறோம். அது அப்புறமா தான். ஃபஸ்ட்டு எண்ணெய். ஆனியன் எடுத்துருவா. கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்தீங்களா? கொல்லையில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருக்குது ஃபுல்லாக. நம்ம அப்படியே இதிலே உருவி குழம்புல போட்டுக்கலாம். செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பிலை. கொஞ்சம் உருவிக்க வேண்டியதான். உருவிக்கலாமா? போதுமா? வாங்க போகலாம். சொல்ல எங்கே போகிறோம்? மாங்காய் பறிக்க. மரத்தில் இருக்க மாங்காய் பறிக்க போகலாமா? என்ன மாம்பழம்? பங்கனப்பள்ளி மாம்பழத்துக்கு போகலாமா? வாங்க போகலாம். முந்திரி தோப்புக்குள்ள ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஜாலியாக இருக்கா உங்களுக்கு? போதும். மரத்துக்கிட்ட வந்தாச்சு. வாங்க மாங்காய் பறிக்கலாம். இன்னும் உள்ள போலாம். பங்கனப்பள்ளி மாங்காய். நமக்கு எந்த மாங்காய் பறிக்கலாம்? ஓகே, நிறைய மாங்காய் இருக்குது. மீன் குழம்புக்கு போடுறதுக்கு நம்ம ஒரு நல்ல முத்தின மாங்காவாக பறிச்சுக்கலாம். எந்த மாங்காய் பறிக்கலாம்? இந்த மாங்காவை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது மீன் குழம்புல போடுறதுக்கு இந்த மாங்காய் பறிக்க போகிறோம். இப்போ பறிக்கலாமா பாப்போ? மாங்காய் பறிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்தே மாங்காய் பறித்து மீன் குழம்புல போட போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்க போது. சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். நாங்கள் என்ன போட போகிறோம்? மாங்காய் போடலாமா? குழம்புல மாங்காய் போடுங்க. வருது ஹர்ஷிதா, அப்படி வா. இங்கே வந்துரு. இங்கே வா. இங்கே வாடி. சாப்பிட்றதுக்கு இலை பிரிக்கலாமா? பாரு எவ்வளோ பெரிய இலை பாரு. இதுதான் மந்தார இலை. கொலையில் தப்பு. நம்ம ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோ,
வாழை இலைக்கு பற்றி இந்த மந்தார இலையில தான் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இதில் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இலை பாருங்கள் எவ்வளோ பெருசு. இந்த பிடிச்சிக்கோ. நல்லா கோவிச்சுதா? இங்கேயே போச்சு குழம்பு. சொல்லு. மீன் குழம்பு வச்சிருக்கோம், சாப்பிட வாங்க. ஃபர்ஸ்ட் சாதம் யாருக்கு? எனக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பாடு பப்புக்கு. பப்புக்கு போடலாமா? சாதம் வைங்க. சூடாக சாதம் வச்சாச்சு. சூடாக இருக்கா? நெக்ஸ்ட்டு பப்புக்கு மீன். மீன் வைக்கலாமா? மீன் போடுங்க பப்புக்கு. கண்ணு மீன் போடு. கண்ணு மீன் போடலாமா? கண்ணு மீன் எங்க? கண்ணு மீன் எங்க? கண்ணு மீன் எடுங்க. கண்ணு மீன் வேற வர மாட்டேங்குது. ஏதோ கண்ணு மீன் சாப்பிடலாமா? கண்ணு காணோம். தோ இருக்கு பாரு கண்ணு. மீன் வைக்கலாம். வாங்கிக்கோ. எப்படிங்க இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மீன் அப்படியே உட்காந்துக்க வேணும், சுற்றி உட்காந்துக்கிங்க. பின்னாடி எல்லாம் போட்டோமா? லெமன் ஜூஸ் போட்டோ. ஜூஸ் வேணுமா? லெமன் ஜூஸ் வேணுமா தங்கம்? பிடி. பிரிச்சு போட்டு தரவா? பிடிடா. சரி பிரிச்சு அம்மா போட்டு தரேன். பிடிவா. பெரியங்க பாப்போம். பிரிச்சு காட்டுங்க. சரிங்களா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா? இங்க பக்க பாருங்க. முந்திரி பழம். பெரியங்க பெரியங்க பெரியங்க. இதோ கிட்டே இருக்கு பாருங்க. இது பெரியங்க. பெரியங்க. திருவுங்க திருவுங்க திருவுங்க. சொல்லுங்க. கிட்டங்க கொட்ட பாருங்க. நீ கொட்டானா? நீ கொட்டால. சொல்லு. எல்லோ கலர் முந்திரி பழம். சொல்லரிசி. கொத்த ரெட் கலர் முந்திரி பழம் இங்கே செம்மையாக காய்ச்சிருக்கு. அவ்வளோதான். பப்பு இதுக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க ட்ரெஸ் கலரில் முந்திரி பழம் காய்ச்சிருக்கு. பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை பாருங்கள், ஒரே கிளையில் இத்தனை பழம். பார்க்கவே செம்மையாக இருக்குது. தோட்டத்து முந்திரி பழம். இங்கே பாருங்க லைனா 4. பப்பு இங்கே மேலே பாரு, உனக்கு எட்டாது. ஒரே கோத்தில் எத்தனை முந்திரி பழம் பாருங்க. முந்திரி காய், முந்திரி பிஞ்சி, முந்திரி பழம் எல்லாமே இருக்குது. செம்மையாக இருக்குது. இதான் நம்மளோட முந்திரி தோட்டம். திரும்ப அடுத்த சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி. இதான் ஃப்ரெஷ்ஷான முந்திரி பழமா? காட்டுங்க. தோட்டத்து பழமா? சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்படியே செடியிலேருந்து அப்படியே பறிச்சு அப்படியே காட்டுறோம். பப்பு நல்லா இருக்கா? சொல்லுமா. பாருங்க சொல்லு. திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லு. பாய் பாய். வாடி. அரிசி முந்திரி பழம் எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? பலாமரத்தில் காய் பார்த்தீங்களா? ஒரே இடத்துல எவ்வளோ காய். மேலே பாருங்க அப்படியே லைனாக இருக்குது காய். பார்க்கவே செமையாக இருக்குது. வர வழியில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தது. உடனே கேப்சர் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.